ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை இந்த சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். விரதங்களும் சரி, முக்கியமான நாட்களும் சரி, ஜோதிட ரீதியான முக்கியமான தகவல்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசியும் மீன லக்னத்திலையும் ஒருவர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். மீன ராசி மீன லக்னம். மீனம் ராசின்றது காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 12வதாக வரக்கூடிய வீடாக சொல்லுது. அதுல பாத்தீங்க அப்படின்னா யாரோட வீடு அதுன்னா குரு பகவானோட வீடு. அப்போ அந்த மீன ராசியிலயும் மீன லக்னத்திலயும் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குரு பகவான் தான் அவங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி போகக்கூடிய முக்கியம் யாருக்கு அப்படின்னா குரு பகவானுக்கு இருக்கு. இந்த குரு பகவான் லக்னம் அப்படின்னும் போது 1ஆம் இடமாக நம்ம சொல்றோமா, அப்போ 10ஆம் இடத்துக்கும் 1ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவர் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்றத நம்ம பார்ப்போம். ஒண்ணு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் குரு பகவான் அந்த ஜாதகக்காரகருக்கு அந்த குரு பகவான் எந்த வீட்டுல அமர்ந்து இருக்காரு, அப்ப அந்த வீட்டோட பலனையும் செய்வாரு, லக்னத்தோட பலனையும் செய்வாரு, 10ஆம் வீட்டோடைய பலனையும் கண்டிப்பாக செய்வார். அப்போ இந்த பலன்கள் நமக்கு எப்படி கொடுக்கும், சுபரா கொடுக்குமா இல்ல அசுபரா கொடுக்குமான்றத நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த மீன லக்னத்திற்கு இந்த குரு பகவான் எங்க அமர்றாரோ அந்த காரத்துவத்தை முதல்ல கொடுப்பார். அதே மாதிரி எந்த நட்சத்திர கால் வாங்கியிருக்காரோ அந்த நட்சத்திர காலோடைய காரத்தையும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் எடுத்துட்டு 1க்கும் 10க்கும் கூடிய வேலையும் கண்டிப்பாக செய்வார். மீன லக்னத்திற்கு குரு பகவான் லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரோட லக்னத்திலே இருக்காருன்னா அவருக்கு எப்படி இருக்கும்னா ஆயுள் பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுளாவும் நல்ல ஆரோக்கியத்தோடவும் நல்ல பார்க்க ஒரு கம்பீரமாவும் இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மீன லக்னத்திலேயே குரு பகவான் இருக்காரு அப்படின்னா நல்ல சமுதாயத்துல ஒரு உயர்ந்த மனிதனாகவும் இருப்பாரு, சமுதாய தொண்டு செய்யக்கூடியவனாகவும் இருப்பார், சமுதாய சர்வீஸ் பண்ணக்கூடியவனும் இருப்பாரு, ஆன்மீக நாட்டமும் அவருக்கு நிறையவே இருக்கும். அதே மாதிரி படிச்சதை விட ஆன்மீகத்தை சார்ந்த விஷயங்களும் நிறைய செய்யக்கூடிய தன்மையாவும் இருப்பார், நிறைய உயர்தர எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பார். இதுவே மீன லக்னத்திற்கு குரு பகவான் 2ஆம் வீட்டுல, அதாவது மேஷ வீட்டான செவ்வாய் வீட்டுல குரு பகவான் இருக்கும் போது அவருக்கு எந்த மாதிரியான ஜாதகருக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ வீடு குரு பகவானுக்கு நட்பு வீடுதான். அப்போ அவருக்கு அங்க பொருளாதார ரீதியாகவும் ஒரு தனவரவு சொல்லக்கூடிய இடமான 2ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கும் போது ஒரு செல்வாக்கான வீட்டுல இருக்க மாதிரியும் இருக்கும், பொருளாதார ரீதியான உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். 2வது தனவரவு எப்பயுமே அவருக்கு இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பெரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய மனிதராகவும் இருப்பார். அதே மாதிரி அவரோட வாக்கு வன்மைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அவர் சொல்லக்கூடிய பேச்சு ஆகட்டும், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஆகட்டும், அது எல்லாமே ரொம்ப ஒரு செவ்வாயோடு குரு சேரும்போது ஒரு கம்பீரமாகவும் ஒரு செல்வாக்கு வாய்ந்ததாகவும் இருக்கும். இதுவே மீன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுல குரு இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு கம்பீரமான தோற்றத்தோடும் ஒரு செல்வாக்கான வீட்டுலதான் அந்த ஜாதகர் பிறந்திருப்பார். இதுவே மீன லக்னத்திற்கு 3ஆம் இடமான ரிஷப வீட்டுல குரு அமர்ந்து இருக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான பலன் கொடுப்பாருன்னு பார்ப்போம். இப்ப ரிஷப வீடுன்ற போது 3ஆம் வீடு, அப்போ மீன லக்னத்துக்கு 3ஆம் வீடு, அப்ப அது மறைவு ஸ்தானம் தான். அப்ப இந்த ஜாதகர் அவருடைய சுய முயற்சியாலதான் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அவருக்கு சிறு வயதிலிருந்தே உழைக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும், சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு விஷயத்திலையும் போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அதே மாதிரி ரிஷப வீடுன்னும் போது சுக்கிரனோட வீடு, அப்ப சுக்கிரன் குரு வரும்போது அந்த கலை சார்ந்த துறையில அவருக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். இவருடைய முயற்சியும் இவருடைய எண்ணமும் அதை சார்ந்தேதான் இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வீடுன்னும் போது 3ஆம் வீடுன்னும் போது சகோதர சகோதரிகளிடம் சிறு சிறு இடர்பாடோட தான் அந்த ஜாதகர் வாழ்க்கையை நடத்தக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். கண்டிப்பாக மீன லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் நின்று இருக்கும் போது அவருடைய சுய முயற்சி சொந்த முயற்சியில தான் அவர் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது.